والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. இதுவரைக்கும் நாங்கள் பார்ப்போம் சூரத்துல் காஷியா. நாங்கள் ஜும்ஆ தொழுகையில் அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அலா சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலான்னு சொல்லக்கூடிய சூரா, அதே மாதிரி சூரத்துல் காஷியா, இந்த இரண்டு சூறாக்களையும் ஜும்ஆ தினத்திலே நபி அவர்கள் ஓதுகின்ற வளமை இருந்தது. அதே போன்று பெருநாள் தினங்களிலும் நபி அவர்கள் ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இவைகள் ஒரு முக்கியமான இரண்டு சூறாக்கள், முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய சூறாக்கள் என்பதனால் நபி அவர்கள் ஜும்ஆவுடைய தினத்திலே மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகையிலே ஓதுவதற்கு நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சூரத்துல் காஷியாவை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இது கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய நிலைமைகளை இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதிகள் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, நபியே உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? காஷியானால் கியாமத்து நாளுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல பல மாதிரி பேர்களை சொல்கின்றான். அல் காரிஅத்து மல் காரிஅ, அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, இதெல்லாம் அந்த அர்த்தங்களும் அதுமாய்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா இதை பேராக கியாமத்து நாளுக்கு வைத்திருக்கின்றான். அப்ப அதுல காஷியா என்று சொன்னால் சூழ்ந்து கொள்ளக்கூடியது, அதனுடைய அமளி துமளிகள், அதே போன்று கஷ்டங்கள், அதே போன்று பயங்கரமான நிலைமைகளை கொண்டு மனிதர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த நாள் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த காஷியா, காஷியாவுடைய செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் தஆலா நபி அவரிடத்திலே கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நடந்து செல்கின்ற நேரத்தில் ஒரு பெண் இந்த சூரத்துல் காஷியாவை ஓதுகின்றார். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்று ஓதுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் நஅம் ஜாஅ நஅம் அதானி என்று நபி அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகின்றது. நபி அவர்கள் எனக்கு இந்த செய்தி வந்திருக்கின்றது. அப்ப இதுல கியாமத்து நாளை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுல இரண்டு தரப்பினரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒன்று நரகவாசிகள் முதலாவதாக, அடுத்ததாக சுவர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உஜூஹுன் யௌமஇதின் காஷிஆ, அந்த நாளிலே முகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? தாழ்ந்ததாக, கீழ்ப்படிந்ததாக முகங்கள் காணப்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முகங்கள் என்று சொன்னால் மனிதர்கள். மனிதர்களுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா எங்க குறிப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் நிலைமை முகத்துல தான் வரணும். அப்படிதான் ஒரு மனுஷன் கவலையா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, பயமா இருக்கிறது, இதெல்லாம் அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்கின்ற நேரத்தில் எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க முகங்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுக்கு விளங்கும்
அந்த முகங்கள் தான் அவர்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றன. உஜூஹுன் யௌமஇதின் ஹாஷியா. அந்த முகங்கள் எப்படி இருக்கும்? மிகவும் கீழ்ப்படிந்தவையாக, பயந்தவையாக அந்த முகங்கள் காணப்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆமிலத்துன் நாசிபா. அந்த முகங்கள், இது வந்து அல்லாஹ் தஆலா யாரை பற்றி கூறுகின்றான்? யாரெல்லாம் அந்த கியாமத்து நாள்ல வந்து அவர்களுக்கு, மனிதர்கள் வந்து கியாமத்து நாள்ல அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கஷ்டமான நாள் தான், எல்லாரும் பயங்கரமான நாளா தான் இருக்கும். ஆனாலும் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த நாள்ல கூட ஒரு சந்தோஷமான நிலைமை வைக்கின்றான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்க, இந்த அரசுடைய நிலையை அல்லாஹ் தஆலா வழங்குவதை நாங்கள் அறிகின்றோம். எனவே இதிலே இந்த நரகத்துக்கு செல்கின்றவர்கள் அந்த நாளிலே அவர்களுடைய நிலைமை தான் இந்த சூரா, இந்த ஆரம்ப பகுதி கூறக்கூடியதா இருக்கின்றது. ஆமிலத்துன் நாசிபா. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதற்கு ரெண்டு கருத்து இருக்கின்றது. அவர்கள் ஆமிலத்துன் நாசிபா. ஆமிலான்னு சொன்னால் மிச்சம் வேலை செய்து களைத்து போன, ஆமிலத்துன் நாசிபா, வேலை செய்து களைத்து போன அந்த முகங்களாக அந்த முகங்கள் இருக்கும். அப்ப இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று வந்து மறுமையில வந்து அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மறுமையில மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்திருப்பார்கள், மிகவும் அவர்கள் வேலை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த வேலைகள் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கல. ஒன்று வந்து வழிகேடர்கள். அதுல குறிப்பாக நசாராக்களை பற்றி, நசாராக்கள் என்று தப்சீர் உலமாக்கள் கூறுகின்றார்கள். அந்த நசாராக்கள் வலதாலின், அல்லாஹ் தஆலா வழிகட்டவர்கள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகமாக நல்லறங்கள் செய்வார்கள், அதிகமாக அவர்கள் அமல் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய அமல்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தாலும் அந்த அமல் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் தராது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து செல்கின்ற நேரத்தில் ஒரு ராஹிப், ஒரு துறவியுடைய ஒரு ஆலயத்தை பக்கத்தால் நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ராஹிபை, அந்த துறவியை அவர்கள் அழைக்கின்றார்கள். சத்தம் போட்டு அழைத்ததன் பின்னால் அவருடைய தலையை போட்டு எட்டி பார்க்கின்றார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து அழுகின்றார்கள். அப்போது அவரோடு இருந்தவர்கள் கேட்டால், ஏன் ஹலீஃபா அவர்களை அழுகின்றீர்கள்? அப்போது அவர்கள், எனக்கு இந்த ஆயத்து யாது வருகின்றது, ஆமிலத்துன் நாசிபா, கஷ்டப்பட்டு களைத்து போன அந்த முகங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்ற அந்த ஆயத்து எனக்கு ஞாபகம் வருகின்றது. இந்த ராஹிப் வந்து அவருடைய ஆலயத்தில் இருந்து என்ன செய்கின்றார்? அவர் வணக்கம் செய்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் அவர்களுக்கு அந்த அமல் வந்து என்ன செய்யல, பிரயோசனம் அளிக்கல. அதே மாதிரி முஸ்லிம்களிலும் என்ன ஷிர்கான ஷிர்கான அமல்களை செய்யக்கூடியவர்கள், பித்அத்களை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய நிலைமையும் மறுமையில இவ்வாறு தான் இருக்கும். அப்ப நபி அவர்கள் காட்டின பிரகாரம், அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் சரியான முறையில் அமல் செய்யாதவர்களா இருந்தால், அவர்கள் உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் அமல் செய்தாலும் அந்த கஷ்டத்தோடு அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்திலே அந்த அமல்கள் எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. அது அவர்களை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை இந்த வசனம் கூறக்கூடியதா இருக்கின்றது. அடுத்ததா இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகின்றது, ஆமிலத்துன் நாசிபா. அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மறுமையிலே கொடுக்கின்ற கஷ்டங்கள், கஷ்டமான வேலைகள், இவைகளே அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து களைத்து போனவர்கள் என்ற அர்த்தமும் இருக்கின்றது. அவர்களுக்கு எப்படியான வேலை கொடுக்கின்றான் அல்லாஹ் தஆலா? 70 முழம் கொண்ட அந்த சங்கிலிகள் அவர்கள் மேலே அவர்களுக்கு பொருத்தப்படும். அதே போன்று நரகத்திலே அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான வேதனைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். சஅர்ஹிகுஹு சஅூதா வமன் யுஅரித் அன் திக்ரி ரப்பிஹி யஸ்லுகுஹு அதாபன் சஅதா. யாரெல்லாம் அவருடைய இறைவனுடைய அந்த திக்ரை, ஞாபகத்தை மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மிகவும் அதாபன் சஅதா, கஷ்டமான அதாப தண்டனைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அது போன்ற விடயங்களை வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள், மறுமை நாளும் அவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக, கஷ்டப்பட்டு வேலை செய்து களைத்து போகக்கூடியவராக அந்த காபிர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். தஸ்லா நாரன் ஹாமியா. அப்ப அவர்கள் எங்கே நுழைவார்கள்? மிகவும் சூடாக்கப்பட்ட, மிகவும் சூடான அந்த நெருப்பிலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப மறுமையுடைய நெருப்பை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற நேரத்திலே, இந்த உலகத்தில் இருக்க நெருப்பை விட எத்தனை மடங்கு? 70 மடங்கு, 69 மடங்கு அந்த நெருப்பு மிகவும் சூடானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு கடுமையான நெருப்பாகத்தான் இந்த மறுமையுடைய அந்த நரகத்துடைய நெருப்பு இருக்கின்றது என்பதை இந்த ஆயத்து குறிப்பிடுகின்றது. அப்ப அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நெருப்பு சூடு என்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன கேட்பான்? தண்ணீர் கேட்பான். அப்படிதான் சூடு வருகின்ற நேரத்தில் மனிதனுக்கு தண்ணீர் தேவை.
அப்ப துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அப்ப அவர்கள் சூடு கஷ்டம் தாகம் என்று கேட்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? துஸ்கா மின் ஐனின் ஆனியா, மிகவும் பழுக்க காய்க்கப்பட்ட அந்த ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப மிகவும் கஷ்டமான சூடான இருக்கிற நேரத்தில் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த தண்ணீர் வந்து மிகவும் சூடானதாக இருக்கும். இன்னும் ஒரு வசனத்திலே வயஸ்தகீசு யுகாசு பிமாஇன் கல்முஹ்லி யஷ்வில் வுஜூஹ பிஸ ஷராப் வஸாஅத் முர்தஃபகா. அப்ப அந்த தண்ணீர் எப்படி இருக்குமா? அவர்கள் குடிக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய முகத்தை அப்படியே எரித்துவிடும். அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வயிற்றுள்ள இருக்கின்ற எல்லா குடல்களும் அப்படியே எரிந்து நாசமாய் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அப்படியான ஒரு கடுமையான தண்ணீர் அவர்களுக்கு நீராக போகப்படும். அது எந்த சந்தர்ப்பத்தில்? அவர்களுக்கு தாகத்துல அவர்கள் தவித்து கொண்டு அவர்கள் தண்ணீர் பல தடவை தண்ணீர் கேட்கின்ற நேரத்தில் தான் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அந்த தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? குடிக்கிற நேரத்தில் அவருடைய முகத்தை எரித்துவிடும். குடித்த தண்ணி உள்ளே செல்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வயிறை எல்லாம் அப்படியே சின்ன பின்னமாக்கி சுட்டு நொறுக்கி போட்டுவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த நரகம் என்பது வந்து நாங்கள் எல்லோரும் மிகவும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரி. அப்ப அவர்களுடைய பானத்தை பற்றி, அவர்கள் குடிக்கின்ற தண்ணீரை பற்றி அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடை பற்றி கூறுகின்றார். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரி. அவர்களுக்குரிய சாப்பாடு வந்து தரி என்ற தரியிலிருந்து தான் அவர்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும். தரி என்று சொன்னால் முட்கள் நிறைந்த ஒரு செடியாக இருக்கின்றது, அதுதான் அவர்களுக்கு சாப்பாடாக வழங்கப்படும். அதே போல இன்னும் ஒரு வசனத்திலே லாகிலூன மின் ஷஜரின் மின் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். அப்ப அந்த முள்ளு வந்து சாப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த சாப்பாட்டிலிருந்து அவர்கள் அந்த சாப்பாடு வேண்டாம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு மிகவும் ஒரு கொடூரமான சாப்பாடை அவர்களுக்கு சாப்பாடாக வழங்கப்படும். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அந்த சாப்பாடு வந்து அவர்களுடைய உடம்புக்கு எந்த விதமான சத்தையும் வழங்காது. லா யுஸ்மினு, அவர்களை கொழுக்க வைக்காது. வலா யுக்னி மின் ஜூ, அந்த சாப்பாடை சாப்பிடுறது மூலமா எந்த விதமான பசியும் அவர்களுக்கு செல்லாது. அப்படியான ஒரு சாப்பாட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமா. அடுத்ததாக அந்த நாளிலே இன்னும் ஒரு கூட்டத்தினர் வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமா, இன்னும் சில முகங்கள் அவர்கள் நாஇமா, அவர்கள் நல்ல அருட்கொடைய ஒரு நிஅமத்தோடு இருக்கக்கூடிய முகங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். லிஸஈஹா ராதியா, அந்த முகங்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் செய்த அந்த அவளை அவர்கள் திருத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த அமல்களுக்குரிய வெகுமதி அவர்களுக்கு மறுமேலே கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே அதை கொண்டு அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்த அமலுக்கு அவர்களுக்கு மறுமேலே கொடுக்கப்படுகின்ற அந்த அருட்கொடைகள் வந்து அவர்கள் திருப்தி கொள்வார்கள், அவர்கள் பொருந்தி கொள்வார்கள். நாங்கள் பட்ட கஷ்டத்தை விடவும், இந்த உலகத்திலே நாங்கள் பட்ட துன்பங்களை விடவும், அவைகளை விடவும் பன்மடங்கான வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று அவர்கள் எல்லோருமே பொருந்தி கொள்ளுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெகுமதிகளையும் அருட்கொடைகளையும் வழங்குவான். லிஸஈஹா ராதியா, அவர்கள் செய்த அமலை அவர்கள் பொருந்தி கொள்வார்கள். அப்ப நாங்கள் மறுமையிலே நாங்கள் செய்கின்ற அமல் எங்களுக்கு திருப்திகரமான அமலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்குரிய அமலுக்குரிய அந்த வெகுமதியாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அவர்கள் உயர்ந்த சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே சுவர்க்கம் வந்து மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அதில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது வந்து ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடியது. அதுதான் சுவர்க்கத்திலே மிகவும் உயர்ந்தது. சுவர்க்கம் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவைகள். அந்த உயர்ந்த சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் வீணான எந்த பேச்சையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். சொர்க்கத்துல வந்து வீணான பேச்சு கேட்க மாட்டார்கள். இப்ப யாரும் எங்கள் உலகத்துல வந்து யாராவது ஏதாவது பேசினால் அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. என்ன அர்த்தம்? அது ஒரு வீணான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. அந்த பேச்சு வந்து அதால பல பிரச்சனைகள் உண்டாகும். யாராவது ஏதாவது ஒன்றை பேசிவிட்டால் அதற்கு பலவிதமான கருத்துக்கள், அதை பலவிதமாக புரிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக பலவிதமான தப்பான எண்ணங்கள், அதே போன்று மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மறுமையில வந்து இல்லா கீலன் சலாமன் சலாமா, அங்க பேசுகின்ற எல்லா பேச்சும் வந்து
திருப்திகரமான பிரயோசனமான பேச்சாக இருக்கும். எல்லாருக்கும் மனதுக்கு சந்தோஷத்தையும் சாந்தியும் தரக்கூடிய பேச்சாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே சொர்க்கம் என்று வருகின்ற நேரத்தில் சொர்க்கத்துல எல்லாமே மனிதர்கள் ஆசைப்படுகின்ற, எல்லாரும் மனிதர்கள் திருப்திப்படுகின்ற விடயங்கள் தான் அந்த சொர்க்கத்திலே இருக்கும். எனவே லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அங்கு வீணான எந்த விதமான பேச்சுகளையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அங்கு ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். யாருக்கெல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டுமோ அதே போன்று பானங்கள் அருந்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீஹா சுருருன் மர்ஃபூஆ, ஒருவர் சாய நினைக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். உயர்ந்த கட்டில்கள் சொன்னால் அவர்கள் சாய்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு தேவையான மாதிரி பணிந்து வரும், அது உயர்ந்ததாக அந்த கட்டில்கள் இருக்கும். அக்வாபுன் மௌதுஆ, அவர்கள் நீர் அருந்துகின்ற நேரத்திலே அவர்களுக்கு பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். வனமாரிகு மஸ்பூஃபா, அதே போன்று தலையணைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். வஸராபியும் மபசூசா, அதே போன்று விருப்புக்கள் அங்கு விரிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதெல்லாம் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வெகுமதிகள். அங்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தயார் பண்ணி வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள். அப்ப எங்களுக்கு நினைத்த நேரத்தில் எங்களுக்கு கொண்டு கிடைக்கும். அப்படித்தானே ஒரு மனிதன் ஆசைப்படுகின்ற எல்லாமே அங்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சுருக்கமாக கூறுகின்றான். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களுக்கு விவரித்து கூறியிருக்கின்றான். எனவே இந்த சூறாவுல இரண்டு விதமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே மனிதர்களுடைய இரண்டு பிரிவினரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றான். இதிலே நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். அதே போன்று சுவர்க்கவாசியருக்குரிய வெகுமதிகளையும் இன்பங்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இதிலே நாங்கள் நரகத்தை அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி சொர்க்கத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தை நாங்கள் கேட்பதற்கு நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அத்தஹியாத்தில் இருக்கின்ற நேரத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் ஓதுகின்ற துஆக்களில் கூட நாங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சொர்க்கத்தை கேட்கின்ற அந்த துஆக்கள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று சுஜூதில் நாங்கள் சொர்க்கத்தை தேடி நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோரக்கூடிய அந்த துஆக்களை நாங்கள் அதிகம் ஓதி, அதே போன்று எங்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் சொர்க்கத்துக்குரிய அமல்களாக எங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொண்டு நரகத்தை விட்டும் நாங்கள் தவிர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.